ஆபிரகாம், ஓபன் சேலஞ்ச் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இடையே நடைபெற்ற அந்த வார்த்தை போருக்கு இப்போது அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் 100 நாள் வேலை திட்டத்தை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் திட்டங்கள் என்றால் மௌனம் காப்பது ஏன் என்றும் மாநில அரசுக்கு ஓபன் சேலஞ்ச் விடுவது தேவையா என்றும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கியது அதிமுக ஆட்சி என்றாலும் அதன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டது சந்தை பகுதியில் என்பதால் புதிய கட்டடம் திறக்கப்பட்டு அது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்று இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதே போல ஓபன் சேலஞ்ச் மற்றும் மேடை ஏறி பேச வேண்டியதில்லை, சட்டப்பேரவையிலேயே அவரது கேள்விகளை கேட்கலாம், அதற்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும் என்றும், இலவச லேப்டாப் திட்டத்தை முடக்கியது யார் ஆட்சியில் என்று ரகுபதி எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி அளித்துள்ள அந்த பதிலில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக பல முறை நேரடியாகவே பதில் அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் நேரடியாக முதலமைச்சர் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரகுபதி வெளியிட்டுள்ள அந்த பதில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஓபன் சேலஞ்ச் என்பது நேரடியாக அந்த சவாலை விட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அதற்கான பதிலை ஏற்கனவே அளித்து விட்டோம் என்றும், இப்போது புதிதாக இந்த கோரிக்கைகளை ட்விட்டரில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது மாநில அரசின் திட்டங்களுக்கு எதிராக ஓபன் சேலஞ்ச் விடும் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக இபிஎஸ் ஓபன் சேலஞ்ச் விடுவாரா என்ற கேள்வியையும் ரகுபதி எழுப்பியிருக்கிறார். கூவாத்தூரில் இருந்து அதன் பின்னர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பட்டியலிட்டுள்ள ரகுபதி முதல்வரின் கேள்விகளுக்கு பதில் தராமல் வெளிநடப்பு செய்வதுதான் ஓபன் சேலஞ்சா என்ற கேள்வியையும் ரகுபதி எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடியாக கொடுத்துள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். ஆபிரகாம்.